ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன vlog அப்படின்னா தம்பியோட டிசியும் மாதிரி மார்க் ஷீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான். அதில் இன்னொரு முக்கியமானது அப்படின்னா தம்பியை வந்து புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிட்டு வந்துட்டோம். அது எந்த ஸ்கூல் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். சரி, நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஆனால் அதுக்கான சின்ன க்ளூ அப்டேட்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுப்போம். கெஸ் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பி ஸ்கூல்லேருந்து மார்க் ஷீட்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து படித்தார். 6th-லேருந்து 10th வரைக்கும் இப்போ அதில் தான் வந்து முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் வந்து வேறு வந்து பார்க்கலான்ட்டு இருந்தோம். தம்பி இது வந்து ஒரிஜினல் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் போனோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து டிசி ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மார்க் ஷீட், தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ். ஒரிஜினல் வந்து வரும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இதுதான் வந்து கொடுத்தாங்க. இதை வாங்கி பார்த்துட்டு என்னென்ன மார்க்கெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தம்பியை கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்க்கல, நாங்களாம் படிக்கல, என்ன சொல்கிறது, இது எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். அதான் சொல்லியிருந்தப்பா பார்த்தீங்களா, நம்ம ரிசல்ட் பார்க்கணுன்னாலே ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும். ஆனால் வந்து இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கணும் வீட்டிலேருந்தே போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான். அதே மாதிரி அப்போல்லாம் ஸ்கூல் சேர்த்து படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் சேர்த்துறதே பெரிய விஷயமா இருக்குது. சேர்த்து படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அவங்கள நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது இந்த படிப்பு மட்டும்தான். காலத்தில் அழியாதது நம்மளோட படிப்பு மட்டும்தான். சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். பரணி வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா நீங்க உங்களோட சப்போர்ட்டும் உங்களுடைய பிளஸ்ஸிங் இல்லாம கண்டிப்பா எடுத்துக்கலாம். நிறைய பேர் நான் ஒவ்வொரு வீடியோஸ் போடுறதுக்கு கீழே எல்லாம் பரணிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்றீங்க. நிறைய பேர் வந்து இது எடுங்கக்கான்னு சொல்லி சொல்றீங்க. இப்பவும் கூட சொல்றீங்க இந்த மாதிரி குரூப் எடுங்கக்கா, இது எடுங்க, தம்பிக்கு எது ஈஸியாக இருக்கா படிக்க சொல்லுங்க. அதே மாதிரி தம்பிக்கு மெடிக்கல் ஃபீல்டில் போகிற மாதிரி இந்த குரூப் எடுத்து படிக்க வைங்க. அப்புறம் தம்பிக்கு வந்து இன்ஜினியரிங் போகிற மாதிரி இந்த குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்க. அவனுக்கு ஃபியூச்சருக்கு ஏதோ அதை வந்து செய்யுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்றீங்க. ஏன் எனக்கு வந்து நீங்க ஏன் சொல்றீங்கன்னா சொல்லிட்டேன். ஏன்னா வந்து படிக்கல, 10th வந்து நான் எக்ஸாம் எழுதல, அதனால எனக்கு. ஆனா நாங்க படிக்கிறப்போ இருந்த சிலபஸ் வேற, இப்போ இருக்கிற சிலபஸ் வேற, ஓகேங்களா? நாங்க அப்போ புக்கு ஃபுல்லா படிப்போம். இப்போ வந்து பிரிச்சு வந்து படிக்கிறாங்க. நாங்க ஃபுல்லா படிப்போம். நான் படிச்சதும் ஒரு அதே டைம் தானே. நான் 10th 12th முடிச்சு காலேஜ் முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நான் படிச்ச மாதிரி வேற மாதிரி தான். இப்போ அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த சாரு மிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்பவும் பரணிக்கு வந்து கிளாஸ்ல இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அது மாதிரி ஒரு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் ஸ்டூடெண்டா அவங்க முன்னாடி போய் பெரிய பையன் அங்க இருக்கறனால வந்து எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேட்டா எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். என்னை நல்லா நான் வச்சிருக்காங்க. நான் சொன்ன உடனே ஆமா அந்த ஆச்சு. ஏன்னா அவங்க நிறைய இயர் பாஸ் அவுட் பண்ணி நிறைய போறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஃபேஸ்ல ஞாபகம் இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கிறதா இருக்கு. நிறைய சார் மேம்க்குலாம் வந்து நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களும் பார்த்துருக்காங்க, நானும் அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு அதே ஸ்கூலில் ஒரு பேரண்ட்டாக போகிறதுக்கு ஒரு மாதிரி, அதாவது எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கெத்தாகவும் இருக்குது, ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த மாதிரி நல்லபடியாக வந்து தம்பி 10th வந்து முடிச்சாச்சு. ஹையர் செகண்டரி அடுத்த லெவலுக்கு வந்து போகிறான். அவனுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களால் வந்து கல்வி தான் வந்து கொடுக்க முடியும். பெற்றவங்களாம் இருக்கிறனால அவங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அவங்களோட ஃப்யூச்சரை அவங்க பார்த்துக்கணும். நாங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். அவங்களுக்காக தான் நாங்கள் இன்னமும் பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன சொல்ல
நிறைய குழந்தைங்க வந்து மார்க் எடுத்திருக்கிறீங்க. மார்க் எடுத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பமா இருக்கும். அந்த மாரி லெவல்ல இருந்து இப்போ லாஸ்ட்டா ஒரு திண்டுக்கல்ல நினைக்கிறேன் விவசாயம் பண்றாங்க. அவங்களோட குழந்தை வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அந்த மாரி நெறைய அப்புறம் துப்புரவு பணியாளர் இருக்காங்க. அவங்க பையனும் ஒரு மார்க் அந்த மாரி நெறைய நெறைய குழந்தைங்க வந்து மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து பேரண்ட் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்கள படிக்க வைக்கிறாங்க. படிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீ வரப்போற ஜெனரேஷன் எல்லாம் வந்து படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு கூட சில பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. ஏன்னா அது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கும். எங்களோட சேர்ந்து நீயே வந்து வேலை செஞ்சாதான் நம்ம நம்ம அன்றாட சாப்பிடவாச்சும் முடியும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயா படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட போக முடியாம எத்தனையோ குழந்தைகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இலவச கல்வி இருக்கு. தமிழ்நாடு அரசு இலவச கல்வி கொடுக்குறாங்க. எப்படியாச்சும் அவங்கள கஷ்டப்பட்டு ஒரு 12வது வரைக்காச்சும் அவங்க ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வச்சிங்கன்னா தான் உங்கள் ஃபேமிலி அன்னைக்கு அந்த லெவலில் இருந்து ஒரு லெவலுக்கு மேலே ஏற முடியும். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா நம்ம கல்வி கஷ்டப்படுறோம். முக்கியம் அப்படிங்கிறது வந்து படிக்காத எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு கல்வி வந்து ரொம்ப முக்கியம். கல்வி தான் வந்து அவங்கள வந்து ஒரு ஹையர் போஸ்டிங் வந்து வரைக்கும் ஹையர் போஸ்டிங் வரைக்கும் கொண்டு போகும். எந்த லெவலுக்கு போவாங்கன்னே தெரியாது. நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவங்க உயர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து என்ன நினைக்கணும் உங்களால என்னால் எதுவுமே யூகிக்க முடியாது. நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து கல்வி ஒன்று கல்வி மட்டுமே மட்டும்தான் அழியாதது, காலத்தால் அழியாதது. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருமைப்படுத்தி இருக்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தம்பி தான் வந்து ஸ்கூல்ல செகண்ட் மார்க். அது ரொம்ப சந்தோஷம். பட் அதாவது நான் எங்க ஊர்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்கு. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனியா ஒன்று இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு தனியா. தம்பி வந்து இங்கிலீஷ் தமிழ் இருக்கிற ஸ்கூல்ல தான் 6th இருந்து இப்போ 10th வரைக்கும் படிச்சிருக்கான். அந்த பேட்ச்ல வந்து தம்பி வந்து செகண்ட் மார்க் எடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு மார்க்ல ஒரே மார்க்ல தான் பாப்பா. ஏன்னா எல்லாருமே மேக்ஸ்ல தான் சென்டம் அடிப்பான்னு நினைச்சாங்க தம்பி. ஆனா ஒரே ஒரு ஒன் வேர்ட்ல மட்டும் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டான். ஒரு ஒன் வேர்டு மட்டும் தப்புமா 99 வந்துரும்ல சொல்லிட்டான். அதெல்லாம் மார்க் சொன்ன மாதிரி அடிச்சிட்டான். அதுதான். அப்புறம் அங்க மாதிரி அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அங்க வந்து 490 தான் நினைக்கிறேன். 90 90 ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் மார்க். அதே மாதிரி 480 செகண்ட் மார்க்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தம்பி படிச்ச ஸ்கூல்ல இவர் வந்து செகண்ட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த ரொம்ப வந்து ப்ரௌடா வந்து நாங்க வந்து பெருமையா ஃபீல் பண்றோம். நிஜமா பெருமையா ஃபீல் பண்றோம். இப்படி சொல்ற பாடி லாங்குவேஜ்ல இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்களை வந்து நிஜமாலுமே பெருமையா நிறைய இருக்கு. பேர் வந்து இப்பவும் தூத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாங்க வீடியோஸ் போடுறதுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து கேவலமா தான் பேசுனாங்க. இதெல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு திரியுது. இதெல்லாம் எங்க போய் புள்ளைய போய் வளர்த்த போகுது. இதுங்களே இப்படி இருக்குது. இந்த பிள்ளையெல்லாம் இது எப்படி வளர்ப்போகுது. இதுங்களாட்ட தான் இருக்குங்க. இந்த பையன் பாரு அப்படி போவான் இப்படி போவான் அப்படின்னு நிறைய பேர் தூத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க எங்களை. நீங்க வந்து எங்களை தூத்திக்கிட்டே இருங்க. நாங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம். எங்களுக்கு வந்து எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து கடவுள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். எண்ணம் போலதான் வாழ்க்கை எப்பவுமே. உங்கள் எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் வந்து வாழ்க்கை. ஏன் எண்ணம் சுத்தமா இருக்குங்க. ஆனால் கடவுள் வந்து எனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்காரு. குழந்தைகளும் வந்து நல்லபடியாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கைகால சோகத்தை கொடுத்து எங்களுக்கு கைகால சோகத்தை கொடுத்தா போதும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னாடா இந்த அக்கா இப்படியெல்லாம் பேச எனக்கு ஜாலியாக ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஏப்பா பட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டா ஸோ உங்களுக்கு அதை சில பேர் கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு லைஃப் இதாகும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் எங்களுக்கும். நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ நம்மளும் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கஷ்டம் நமக்கு தானே தெரியும். அதாவது நீங்கள் சிலருக்கு பணங்காசு கொடுத்து உதவுறதுக்கு இருந்தால் நம்ம கொடுத்து உதவலாம். இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள்னால அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகலாம். ஆனால் எங்களுக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லைனாலும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மோட்டிவேட்டடும் ஒவ்வொரு சொல்லும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் எங்களுக்கு வந்து போக தோணுது. உண்மையாலுமே நான் சொல்கிறேன். இன்னமும் தம்பிங்க மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவனுங்க வந்து படிச்சு எங்களை வந்து இன்னும் பெருமைப்படுத்துவானுங்க அப்படின்னு. எங்களுக்கு இது போதுங்க நாங்கள் வாழ்றதுக்கு. ஆமாம், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல நல்லா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு ஆசை. அவங்க நல்லா இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் பெரிய ஆசை. பேசுறவங்களுக்கு முன்னாடி நாங்கள் இன்னும் நல்லா வாழ்ந்து காட்டணும் தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதெல்லாம் வந்து நாங்கள் வாழ்ந்துட்டோங்க. நாங்கள் வாழ்ந்து காட்டிட்டோம். கார்த்திஸ்வரவா
இப்படி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேமிலி இவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து இருந்தாலே எங்களுக்கு போதும். வேற எதுவும் வேணாம். இந்த ஜென்மத்துல நாங்க பிறந்ததுக்கான பலன் வந்து அடைஞ்சுதான் நாங்க வந்து நினைச்சுக்கோம். அடுத்த ஜென்மெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இது ஒரு ஜென்மம் மட்டும்தான். ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. தம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் எந்த ஸ்கூல் போட்டிருக்கோம், அட்மிஷன் என்ன போட்டிருக்கோம், என்ன குரூப் எடுத்திருக்கான். அப்புறம் எனக்கு பேசிட்டு தான் வந்திருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ வந்து என்ன எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். தம்பியை வாழ்த்திய நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. இன்னமும் வாழ்த்திட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே நன்றி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து கீழே இருக்க கமெண்ட்ஸ்க்கு எதுக்குமே ரிப்ளை பண்ண முடியல. உண்மையாலுமே 2-3 நாளாக ஊரில் நோம்பி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கூட பாருங்க, இன்னும் போடவே எடிட் பண்ணி எந்த ஒரு நோம்பி வீடியோவை என்னோட பேஜில் அப்டேட்டே கொடுத்துருக்க மாட்டேன். அதே சேம் டைம்ல உடம்பும் சரியில்லை பாருங்க, அப்படியே இழைச்ச மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, அதுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும், வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னீங்க, தம்பி விஷ் பண்ணீங்க, நாங்க ஆத்துக்குள்ள இருக்கிற சமயம் ஃபோன் பண்ணீங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியா சரௌண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு தடவை 2 தடவை பேசியிருக்க ஃப்ரெண்டு கூட வந்து ஃபோன் பண்ணி தம்பிக்கு விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் அக்கா நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்து தம்பி மார்க் எடுத்திருக்கிறான், நீங்கள் 2 பேர் மீடியாவில் இருந்து பசங்க 2 பேர் இந்த வழக்கு வளர்த்து தம்பி இந்த அளவுக்கு வந்திருக்கா, ரொம்ப சீரியல் ஆக்ட்ரஸோட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கூட ரொம்ப 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 நன்றி. பரவாயில்ல, எங்களோட வீடியோஸ் கூட பார்க்குறாங்க அப்படின்னு. இது போதுங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு எதுவும் வேணாங்க. சொல்லும் போல் நான் சொல்லும் போல நம்மளாம் படிச்சு பாஸ் ஆனா கூட இப்படி சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. நம்ம படிச்ச மாதிரி இப்போ நம்ம மார்க் எடுத்து நமக்கெல்லாம் விஷ் பண்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. தூக்கமே இல்லைங்க, அந்த மார்க் வந்து பாக்குற வரைக்கும் எனக்கு கண்ணுல தூக்கமே இல்லை. அவ்வளோ சந்தோஷம். ஐயோ, கோயில நோம்பு சாட்டிட்டாங்களே, அதை அங்க போறதா, தம்பியோட பிறந்தநாள் கொண்டாடுறதா, தம்பிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதா, எதுவுமே எங்களால பண்ணவே முடியல. ஒரே டைம் எல்லாமே பம்பரம் மட்டும் சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலுமே எல்லாமே சிறப்பா வந்து பண்ணிட்டோம். கடவுள் வந்து எனக்கு எல்லாமே நல்லபடியா தான் வழி விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன அப்டேட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எப்பவுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்த்தி சரோவா தான் நாங்கள் இருப்போம். இந்த விளாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.